ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பிரால் பிரேக்கர் டிஜி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை பிளாக் சாரி ஒன் பிளாக்ல பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போறோம். இப்போ பின்னாடி போய் மரத்தை மைண்ட் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நம்ம நண்பரால டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ண முடியல. இங்க பாருங்க, ஆர்மர் கிடைச்சிருந்துச்சு ஒரு இதுல. அவர் அதனால இன்னைக்கு ஃபுல்லா சேட் பண்ணியே தான் பேச போறாரு. இன்னைக்கு என்னென்னலாம் ஆக போதோ தெரியல. இது நம்ம போய் மைண்ட் பண்ற வேலையை பார்ப்போம் கைஸ், வேற எந்த வேலையும் இல்லை. பாருங்க, கால் பண்ணா நெட்ஒர்க் ஸ்லோவா வருதான். சரி, இதுல இருந்து வெளில போயிடுறான், கேம் அவுட் சர்வர்ல இருந்து. போச்சுடா, பிக்காக்ஸ் வந்துச்சு. ரொம்ப நல்லா ஆரம்பம். குட் மார்னிங் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பாடு இல்லை. இப்போ அதுக்காக என்ன பண்ணலான்னு இருக்கோம், கோலை வச்சு தான் இப்போ டார்ச் செஞ்சோம். ஸோ இருக்கிற வுட்டை வச்சு நாங்கள் ஸ்மெல் பண்ண போகிறோம். ரெண்டு கோல் இருக்கு, இதை வச்சு நாங்கள் ஒரு ஃபர்னஸ் செஞ்சு சாப்பாடை செஞ்சு சாப்பிட போகிறோம் கைஸ். என்கிட்ட ஒரு கொஞ்சம் பிரெட் இருந்துச்சு, ஸ்டார்டிங்லேயே எடுத்திருந்தோம். அதை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மெல்ட்டில் கொஞ்சம் 4 hour சேரும், இல்லை 2 தான். இதை வச்சு இதில் கோலை போட்டு இப்படி இது மாதிரி ஒரு 4 ஃபர்னஸ் செஞ்சு ஹாப்பர் இருந்துச்சுன்னா ஹாப்பர் செய்யலாம். பத்தாது கைஸ் இது. வாங்க நம்ம ஒரு பிக்காக் செஞ்சுட்டு மைண்ட் பண்ண போகலாம். அவன் என்ன பண்ணுறான்னு தெரில. சரி கைஸ், இதே வேலை தான் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு போச்சு ஜாம்பி. இதுக்குதான் கைஸ் இந்த மாதிரி இதுக்குதான் கைஸ் இந்த மாதிரி பிளாக்ஸ் சுற்றி வச்சிருக்கேன், அப்போதான் இதாகாது. மறுபடியும் ஜாம்பி. எத்தனை ஜாம்பி? 2. இதே மாதிரி தான் மைனிங் போயிட்டு இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு எவ்வளோ ரிசோர்ஸஸ் கிடைக்குது. ஆக்சலாட்டல், மறுபடியும் ஆக்சலாட்டல். என்கிட்ட ஒரு வாட்டர் பக்கெட் இருக்கு, வச்சு பிடிக்க முடியுமா? 2 கைஸ், 2 ஆக்சலாட்டல் கைஸ், வேற ஒன்றுமே இல்லை. என்ன பண்ண, சரி ஒன்றை மட்டும் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். எப்படி பிடிக்க? போச்சு. தண்ணிக்கு ஸ்லாப் இருக்கு கைஸ் கீழே. ஆக்சலாட்டல் நில்லு ஒரு இடத்துல. கைஸ் உன்னை பிடிக்க ட்ரை பண்ணேன், இப்படி ஒரு ஓட்டை போட்டு இதுல பிடிக்கலான்னு ட்ரை பண்ணேன். அது தண்ணியோட சேர்த்து கீழே போயிடுச்சு. இதுக்கு மேல அதை ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற செஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியாம ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கு. போச்சு. இது வந்தாலே இந்த கிறிஸ்டல் வந்தாலே அதுக்குள்ள எல்லா ஐட்டம்ஸும் உள்ள போய் விழுந்துருது. கோல் 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 கிடைக்குது கைஸ். செஸ்ட் 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 என்னது? பிரெட். இங்க பாருங்க, பிளாஸ்ட் ஃபர்னஸ் போடு. லாவா அயன் பிக்காக்ஸ் போடு. அவன்கிட்ட கூப்பிட்டு காட்டணும் கைஸ். அதுல நிறைய இருந்துச்சு, அதை அவன்கிட்ட காட்டினேன். அந்த கிறிஸ்டல் தான். மறுபடியும் சாம்பி. 2. ஓகே கைஸ், இப்போ அடுத்து இந்த கொஞ்சம் மைனிங் முடிச்சுட்டு அடுத்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதோ மைண்ட் பண்ணுறேன். கிராவல் இப்போ காட்டுறேன். இதுக்கு கீழே இங்கே ஒரு லேயர் தெரியுதா? கீழே அந்த லேயருக்கு போயிட்டு நான் மைண்ட் பண்ணும். சாரி, இது வைக்கணும். இது மாதிரி இங்கே பாருங்க, அவன் அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டான் இன்ஃபினைட் வாட்டர் பால். ஆனா இல்லை, இன்னொரு தண்ணி ஒண்ணுதான் இருக்கு அதுல. அவன் ஏமாந்துட்டான் பாவம் பையன். சரி, இப்போ நம்மளுக்கு ஸ்டோன் நிறைய தேவை. அதுக்காக அந்த ஒரு ஸ்டோன் இது செஞ்சு இது கீழே நம்ம ஒரு லேயர் போய் மைண்ட் பண்ணணும் கைஸ். மறுபடியும் மைண்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இது கீழே ஒரு லேயர் போய் கீழே வைக்கணும். பிளாக்ஸ் வச்சுட்டு அந்த இடத்துல போய் நம்ம செஸ்ட், அதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். சரி, மைனிங்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். பாருங்க, மறுபடியும் செஸ்ட் ஒன்று வந்துருக்கு. 2 எமரல்டு கிடைச்சிருக்கு. இது உள்ள வச்சிடலாம். சரி கைஸ், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் மைனிங் முடிக்க. நிறைய ரிசோர்ஸஸ் தேவை.
கைஸ் இப்போதான் நான் டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன். பன்னி ஆடு ஏதாவது இப்படி இருந்துச்சு, ஆடு போக முடியாது. பன்னி ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க உள்ள ஸ்பான் ஆகுது, டக்குன்னு ஸ்பான் ஆகுதுன்னா அதை ஒரு ஹிட் பண்ணா போதும், அதுவா இந்த ஓட்டக்கடியில பூந்து இது வழியா ஓடி வந்து இங்க பெட்டு மேல ஏறி இதுக்குள்ள போய் இங்க குதிச்சுது பாருங்க. 2 பண்ணி அது மாதிரிதான் மாட்டிக்கிச்சு. கைஸ் மறுபடியும் குட் மார்னிங். மைண்ட் கிராஃப்ட்ல தான் 2 தூங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மைனிங் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் எனக்கு பிடிக்கல எவ்வளோ நேரம் ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வீடியோ பார்க்க நீ இது கிட்டத்தட்ட 5 நிமிஷம், அதை விட கம்மியாக கூட இருக்கும் 5 நிமிஷத்தை விட. ஏன்னா நான் கட் பண்ணிட்டு தான் மைனிங் பண்ணேன் ஆஃப் கேம்ல. ஏதோ பண்ணிருக்கான். தண்ணி எங்கடா போச்சு? அங்க வச்சிருக்கான், இங்க ஆட்டையே போட்டு போலாம். ஓரளவு கட்டிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவனுக்கு தெரியாது எடுத்தது. கீழே போகணும். கீழே போயிட்டு ஒரு 3 லேயர் இருக்கு போச்சுடா. கீழே போகணும், உளுந்துடக்கூடாது. இப்படி ஒரு லேயர், அது கீழே இன்னொரு லேயர். போயிட்டே இருக்கேன். கீழே கீழே 4, இப்படி ஒரு லேயர். இப்போ வந்து இங்க இன்னொரு லேயர் வைக்கணும் கைஸ். அவ்வளோதான், இப்படி வச்சாச்சா. இப்போ மேலே போறதுக்கு ஒரு வழி உண்டாக்கணும். சாரி கேஸ், இப்போதான் பாக்குறேன் என்கிட்ட 64 ஸ்லாப் இருக்கு. அதை விட்டுட்டு நான் போய் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிருந்தேன். தேவையில்லாத பிளாக் வேற. என்ன வெள்ளை கலர் ஆக்சலாட்லாம் என்ன கூப்பிட்டான்? வெள்ளை கலர் ஆக்சலாட் பிடிக்க தண்ணி வேணும். தண்ணி அங்க இருக்கு, எப்படி நான் அதை அச்சோ சாரி. இது என்ன கைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓ ஃபார்மிங் பண்ணியிருக்கான் கைஸ். சரி ஓகே, நாம கீழே போய் எல்லா செஸ்டையும் மாற்றி வச்சுட்டு உங்க வந்து பார்க்குறேன் பாருங்க ஒரு மேஜிக். கைஸ் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது, இங்கே பாருங்க தெரியுதா? ஓஹா நான் ஒன்று மறந்துட்டேன். என் போர்ட்டல் இங்கே தான் கைஸ் ஸ்பான் ஆகும். சரி ஓகே, இந்த இடத்த மார்க் பண்ண. ஓ இது வேற ஏதோ. மேலே போகணுமே. போச்சு நினச்சேன் கைஸ். ஓகே ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு கைஸ். இந்த வீடியோலையும் மறுபடியும் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த இடத்த மட்டும்
விட்டு வைக்கணும் சுற்றி வந்து. ஏன்னா இங்கே இது ஸ்பான் ஆகும். ஏன்னா என் போர்ட்டல். காய்ஸ் பாருங்களேன், செஸ்ல என்னென்ன அயன் பிக்காக்ஸு, எமரல்ட் டோரு, இது ரெயிலு, இன்னொரு ரயிலு, இன்னொரு ரயிலு, 3 இது, ஒரு அயன் கிடைக்கிறதே கஷ்டம் கைஸ். அயன் ஓர் கிடைச்சிருக்கு. டீப் ஸ்லேட் அயன் ஓர், டீப் ஸ்லேட் கோல் ஓர். பாருங்க கைஸ், வி ஆர் லக்கி கைஸ். ரிச் ஆகிட்டோம் இப்போ மைண்ட் கிராஃப்டில். ரொம்ப ரிச்லாம் இல்லை, போர் கைஸ். நீங்கள் பார்த்து கொஞ்சம் லைக்லாம் போட்டு சப்ஸ்கிரைப் கவுண்ட் ஏற்றி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா பெரிய ஆள் ஆகலாம். இந்த நான் ஆக்சுவலாக மேஜிக் பண்ணுறேன்னு சொன்னது இதுதான் கைஸ். மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணோன்னே அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே கொண்டாந்து சேர்த்தா கொஞ்சம் மேஜிக் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணால் அதுக்குள்ளே நடுவில் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணி விட்டானுங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். சரி கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ வந்து லென்த் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கலாம். சரி ஓகே கைஸ், இந்த அவன்கிட்டையும் சொல்லிடுறேன் பை சொல்லணும். சரி ஓகே, அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் லெஃப்டாக போகிறேன். சரி ஓகே கைஸ், பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை கைஸ்.